யாரா இருந்தாலும் சரி, தேவனை அறிந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலின் வம்சத்தாரை நான் புலம்பி சொல்லும் இந்த வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் தேவனுடைய திருச்சபை, தேவன் பாருங்க தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினால சம்பாதித்த திருச்சபை, பரிசுத்தமுள்ள திருச்சபை. அவள் பாருங்க பரிசுத்தமா இருந்தவள், இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு அவள் என்ன செய்யறாள்? விழுந்து கிடக்கிறாள். எங்க விழுந்திருக்கிறாள்னா அந்த தன்னுடைய தேசத்துல விழுந்து கிடக்கிறாள். இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்முடைய தேசத்துல இன்னைக்கு தேவனுடைய திருச்சபை விழுந்து கிடக்கிறத பார்த்து அதை எடுப்பார் இல்லாதபடி, அப்படின்னா எடுத்து நிறுத்த ஒருத்தரும் இல்லாதபடி இன்னைக்கு அவர்கள் தன் வேலையை பார்க்கிறார்கள். கர்த்தர் எங்களோட இருக்கிறாரு, தேவன் எங்களோட நடுவுல வசிக்கிறாரு, கர்த்தர் அற்புதத்தை செய்யறாருன்னு சொல்லி பரிசுத்த குலைச்சல் ஆனது. பாருங்க இன்னைக்கு ஆலயத்துல தேவன் இல்லாதது கூட தெரியாதபடி இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் செய்யப்பட்டு வருது. நீங்க ஏசப்பா வாழ்ந்த நாட்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்க ஏசப்பா ஆலயத்துக்குள்ள ஒரு சம்பவத்தை பாக்குறாரு. நல்லா எடுத்து வாசிங்க. மார்க்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 15-16. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல். போதும். நல்லா கவனிங்க. ஏசப்பா வரும் பொழுது இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகை ஆக்குறத பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி, நல்லா கவனிங்க, அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவாலயத்தின் வழியாக ஒருத்தரை ஒரு தின்பண்டத்தை ஒரு காரியத்தை கொண்டு போக அங்க விடல. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போக விடாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு. நொறுக்கிட்டு என்ன செய்யறாரு? அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறாரு ஏசப்பா. நீங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15-16 பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல இன்னைக்கு அரசியல்வாதிகள், இன்னைக்கு களியாட்டங்கள், கலர் லைட்டுகள், தேவனை துக்கப்படுத்துகிற வேசித்தனமான அத்தனை காரியங்களும் இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபையில தேவன் பரிசுத்தமாய் தங்குற வாசஸ்தலத்துல இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? தீட்டுப்படுத்திட்டு வருகிற நாட்கள் தான் இது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய மேய்ப்பர்களே, உங்க ஆலயத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. முதல்ல உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தா தான், உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? முதல்ல உங்க ஆலயத்தை காத்துக்கொள்ள முடியும். நீங்க தேவனுக்கு பிரியமா இல்லாதபடினால, தேவனுக்கு உகந்ததா வாழ முடியாததுனால இன்னைக்கு உங்க ஆலயம் என்ன செய்யுது? தீட்டுப்பட்டதா தான் இருக்கு. ஆனா ஆராதனை நடக்குது, ஜெபம் நடக்குது, உபவாசம் எல்லாம் நடக்குது. ஆனா அறுவடை